ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ரோட் சைட் கடையில் சாப்பிட்ற போகிற அந்த தக்காளி சட்னி தாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த ரோட் சைடு வாங்கின இட்லி அல்ல தோசைக்கு அப்படியே அது அந்த இட்லி அல்ல தோசையே மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. அதை நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் அது எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அதனால தான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு குயிக்காக போயிடலாங்க. இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு உடனே இமீடியட்டாக கெஸ்ட் யாரோ வந்துட்டால் கூட என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் உடனே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து குயிக்காக என்ன தேவைங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாவும் சாதா மிளகாவும் சேர்த்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு வெள்ளைப்பூண்டு. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னிங்கன்னா இன்னொரு மிளகா கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை எடுத்துகிட்டு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இதை எல்லாத்தையுமே உடனே வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் அரைச்சிடலாம் வாங்க. ஒரு பேனில் வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிள்ளை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை போட்டுட்டு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது தான் அந்த ரோட் சைடு கடையோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். வாங்க அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 minutes இதாகட்டும். அந்த டேஸ்ட்டுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தோசை மாவு. அதை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு கரண்டி இது பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். நல்லா இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை நல்லா போனால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ 5 to 7 minutes. சில பேருக்கு லைட்டாக பச்சையாக இருந்தாலே பிடிக்கும். சில பேருக்குலாம் கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனை போனால் தான் பிடிக்கும். ஸோ குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 7 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கலர் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. இந்த டைமில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. இது ரொம்ப குயிக் ரெசிபி. நம்ம உட்காந்து கட் பண்ணி வதக்கவோ அது வரைக்கும் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணவோ அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஹார்ட்லி 5 to 10 minutes எடுக்கும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.